welcome to your favorite show புதுமை பெண். இன்னைக்கு இந்த ஷோ ஹோஸ்ட் பண்ண வந்திருக்கிறது நான் உங்கள் சௌமியா. பாத்தீங்கன்னா நம்ம ஷோட டாபிக் ஒரு நாள் ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்றோம். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக்கோட தாங்க வந்திருக்கேன். பாத்தீங்கன்னா இப்போ வந்து புதுமையா ஏதாவது பெண்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி, அதாவது லைஃப்ல வந்து அச்சீவ் பண்ணணும், ஏதாவது கண்டிப்பா நம்மளும் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு முயற்சி எடுப்பாங்க. ஆனா அதுக்கு தடையா அப்புறம் யாராவது வந்து சந்தேகப்படுவாங்க. அது ஆண்களாகட்டும் பொதுவாக யாராக இருக்கட்டும், கண்டிப்பா அந்த நேரத்தில் ஒரு சந்தேகப்படுவாங்க. ஸோ அந்த அப்படி சந்தேகப்படுறதுனால வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஒரு டிராபேக் ஆகுது. என்னடா நம்ம புதுசா ஒரு விஷயம் செய்ய போறோம், அதுக்கு வந்து இப்படி தடையா இருக்காங்களே அப்படின்னு வந்து ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. ஸோ அந்த டாபிக் பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஷோல டிஸ்கஸ் பண்ணோம். நம்ம ஃபர்ஸ்ட் காலர் என்ன அவங்க கருத்தை ஷேர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சரண்யா. சரண்யா, என்னோட கால் பண்ணிருக்கீங்க? நான் தூத்துக்குடி. ஆமா. என்ன சரண்யா, ரொம்ப நாள் காலையே காணோம். எங்க காலக்கான பிஸியா இருக்கேன் நான். ஓ, நீங்க பிஸியா இருக்கீங்களா? ஓகே, எப்படி இருக்கீங்க இப்போ? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஃப்ரீயா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்களா வீட்டுல ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கிறோங்க. இப்போ ப்ரோக்ராம் தான் பாக்குறீங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம ஷோட டாபிக் தெரியுமா? சொல்லுங்க. அதாவது வந்து இப்போ ஏதாவது வந்து பெண்கள் முயற்சி எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு லைஃப்ல அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல கண்டிப்பா வந்து சந்தேகப்பட்டு கண்டிப்பா ஒரு தடை இருக்கும். அது எதனால அப்படி வருது? ஏன் அப்படி சந்தேகப்படுறாங்க? எதனாலன்னா, அதாவது நம்ம போறோம் அந்த மாதிரி ஆயிருமோ அப்படின்னு வந்து அதனால வந்து சந்தேகப்படுவாங்க. அதாவது அவங்க கூட பேசுறியா அப்படின்னு பேசுறதே ஓகே. இப்போ நீங்க ஏதாவது அச்சீவ் பண்றீங்க லைஃப்ல, எனக்கு வந்து இந்த மாதிரி பண்ணணும்னு ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு முதல் படி எடுத்து வைக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது தடையா வந்து சந்தேகப்படுவாங்க கண்டிப்பா யாராச்சும் ஒருத்தங்க. உங்க லைஃப்ல அப்படி யாரு சந்தேகப்பட்டிருக்காங்க இது வரைக்கும்? இது வரைக்கும் சொல்ல போனா எங்க அப்பா தான் பண்ணிருக்காரு. உங்க அப்பாதான்? அப்பாவே தடை போட்டுருவாரு. ஓகே, ரொம்பவே நன்றி சரண்யா, கால் பண்ணதுக்கு. உங்களுக்காக ஒரு அழகான பாடல் ஒன்று வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் காலர் சரண்யா ரொம்ப அழகாவே சொன்னாங்க. அதாவது நான் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணணும், அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி ஒன்று பண்ணா எங்க அப்பா தான் வந்து கொஞ்சம் சந்தேகப்படுவாரு அப்படின்னாங்க. அவங்களுக்காக ஒரு அழகான பாடல் ஒன்று பார்த்து என்ஜாய் பண்ணோம். நம்ம ஷோட அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. குற்றாலம் பக்கத்துல ஐக்கிரியில இருந்து செண்பகவல்லி. செண்பகவல்லி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எங்க ஞாபகம் இருக்குதா? கண்டிப்பா. என்னங்க ரெகுலர் காலர், உங்களை மறக்க முடியுமா? ஓகே ஓகே, தேங்க்யூ. வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க? சூப்பர் சூப்பரா இருக்காங்க. சாப்பிட்டீங்களா காலையில? அதெல்லாம் ஆச்சு. தோசை சாப்பிட்டீங்க, என்னை விட்டுட்டு சாப்பிட்டுருக்கீங்க. வந்துருங்க, அவ்வளவுதானே. உங்களுக்காக எவ்வளவு வேணாலும் பண்ணலாம். ஆஹா, இதுக்காக குற்றாலம் வர சொல்றீங்க பாத்தீங்களா? சென்னை வாங்க, கண்டிப்பா சாப்பிடலாம் ஒரு நாளைக்கு. ஓகே 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 ஓகே. வந்து எப்பவுமே நார்மல் பிளேஸ், பட் குற்றாலம் வந்து சீசன் டைம் நல்லா இருக்குல்ல, வரலாம்ல? கண்டிப்பா கண்டிப்பா, வந்துட்டா போச்சு. அதுவே நீங்க ஸ்பெஷலா வந்துட்டா போச்சு. ஓகே, நம்ம ஷோட டாபிக் தெரியுமா உங்களுக்கு? தெரியும் மேடம். ஓகே, என்ன நினைக்கிறீங்க? ஏன் அதை நீங்க வந்து வாழ்க்கையில அச்சீவ் பண்ணும்போது யாராவது அப்படி இருந்திருக்காங்க தடையா? அச்சீவ் பண்ணும்போது ஸ்போர்ட்ஸ்ல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஓகே. ஆனா எங்க வீட்டுல வந்து அதெல்லாம் வேணாம் அப்படிம்பாங்க. எதனால அப்படி சொல்றாங்க? என்ன ரீசன் அது? இது ஒரு டைம் ஸ்டேட் இதுல ஆடும்போது கீழே விழுந்து கொஞ்சம் அடிபட்டுருச்சு, அதனால பயப்படுவாங்க வீட்டுல. விளையாடி ஒரு லைஃப்ல ஒரு அச்சீவ் பண்ணா 4 அடி 5 அடி வாங்கிதான் ஆகும். இதுக்கெல்லாம் பயப்பட முடியுமா? நீங்க சொல்லனாலே எடுத்து. இல்ல ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சுன்னா ரொம்ப பயப்படுவாங்கல்ல. அது கண்டிப்பா. ஆனா நீங்க தான் தைரியம் சொல்லணும், இல்ல அப்பெல்லாம் சந்தேகப்படாதீங்க, நான் அச்சீவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி. நீங்க சரி அவங்க சொல்லிட்டாங்க விட்டுலான்னு விட்டீங்க போல. இல்ல சார், இப்போ கண்டினியூ பண்ணிட்டு தான் இருந்தேன். காலேஜ் முடிக்கிற வரைக்கும் அப்படிதான் இருந்தேன். ஓகே, இப்பதான் வேலைக்கு போறீங்களா? இல்ல இப்ப வீட்டுலதான் இருக்கேன். வீட்டுலதான் இருக்கீங்க டெய்லி. ஓகே, ரொம்பவே நன்றி செண்பகவல்லி, கால் பண்ணதுக்காக. சூப்பர் சாங் ஒன்று வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, நம்ம ப்ரீவியஸ் அண்ட் ரெகுலர் காலர் செண்பகவல்லிக்காக ஒரு அழகான பாடல் ஒன்று ஜெயம் கொண்டான் படத்துல இது ஒரு ரொமான்டிக்கான சாங் ஒன்று பார்த்து என்ஜாய் பண்ணோம். நம்மளோட அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சுவனா. வணக்கம், எப்படி இருக்கீங்க போனா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் போனா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கிளம்பிட்டு இருக்கேன் வெளியே. வெளியே என்ன இருக்கு திடீர்னு ஸ்பெஷல்? பொண்ணு ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரணும். ஆட்டோ ஸ்ட்ரைக். ஓகே ஓகே, நீங்க ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஓகே ஓகே, அதனால கூப்பிட்டு வர போறீங்க. நல்லா இருக்கேன் இன்னைக்கு. ரொம்பவே நன்றி போனா. ஓகே, நம்ம ஷோட டாபிக் தெரியுமா? தெரியாது. அது பாத்தீங்கன்னா வந்து இப்பதான் நீங்க வாழ்க்கையில வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பா இடத்துல யாராவது வந்து சந்தேகப்படுவாங்க. சந்தேகப்பட்டு அதுவே எனக்கு ஒரு பெரிய தடையா இருக்கும் லைஃப்ல. சோ அப்படி ஏதாவது உங்க லைஃப்ல நடந்திருக்கா? இப்படி ஒன்னும் பெருசா நடந்ததா இல்ல. நீங்க தான் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணிருக்கீங்களா?
அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டது நிறைய இருக்கு. பட் ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி காரணத்தால நிறைய போயிருக்கு. ஸோ தடைன்னு சொல்ல முடியாது. அதாவது அவங்க ஃபேமிலி வந்து சந்தேகப்பட்டாங்களா? சந்தேகம் இல்ல, ஃபினான்ஷியலி they couldn't support me, அவ்வளவுதான். ஓகே ஓகே. இது அதாவது பணம் இல்லாதனால உங்களுக்கு பிரச்சனையா இருந்தது. ஓகே ஓகே. உங்க பாப்பா என்ன பண்றாங்க? அவங்க இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. உங்ககிட்ட பேசணும்னு ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க, ஆனா ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. கண்டிப்பா அடுத்தாடி கால் பண்ணும்போது பாப்பாவோட கால் பண்ணுங்க, கண்டிப்பா பேசுறேன். ரொம்ப நன்றி போன கால் பண்ணதுக்கு. உங்களுக்கு பாடல் ஒண்ணு வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக் டு யுவர் ஃபேவரட் ஷோ புதுமை பெண் வித் மீ சௌமியா. ஓகே, நம்ம ஷோவில் என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்பிக்கை இல்லாது, அதாவது சந்தேகப்படுறது. இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆண் இருக்காங்க ஒரு பெண்ணும் இருக்காங்க வீட்டில் அப்படின்னு இருக்கும்போது வந்து பையன் எவ்வளோ நாளைக்கு ஃபோன் பேசினாலும் வீட்டில் வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனால் வந்து ஒரு பெண் வந்து ஒரு 10 நிமிஷம் மேலே போயிடுச்சுன்னா வந்து யார்கிட்ட பேசினேன், என்ன ரீசன்னால இவ்வளோ நாளைக்கு பேசுகிறேன் அப்படின்னு கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரும். ஸோ அந்த டாபிக் தான் இன்னைக்கு நம்ம ஷோவில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஷோட அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. திவ்யா பாரதி. திவ்யா பாரதி, எங்க கால் பண்றீங்க? வடமதுரை. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. முன்னாடி நீங்க கால் பண்ணிருக்கீங்க இல்லையா? உங்க கிட்ட பேசுனது இல்ல, இன்னொரு பொண்ணு தான் பேசிருக்கேன். ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன். வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? ஹவுஸ் வைஃப். ஹவுஸ் வைஃப். திருமணமாகி எத்தனை வருடம் ஆகுது? 3 மாசம் ஆச்சு. 3 மாசம் தானா? ஓகே. சோ மேரேஜ் லைஃப் ரொம்ப சந்தோஷம். பேர் என்ன? என் பேர் சௌமியா. என்னது? சௌமியா. ஓகே ஓகே ஓகே. நம்ம ஷோட டாபிக் எனக்கு தெரியுமா? சொல்லுங்க. அதாவது நம்பிக்கை இல்லாம செயல்படுறது. அதாவது பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல ஒரு பையனும் இருக்காங்க ஒரு பொண்ணும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து நீங்க ஒரு 10 நிமிஷம் ஏதாவது போன் எக்ஸ்ட்ரா பேசினீங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல சந்தேகப்படுவாங்க வீட்டுல. அப்படி யாராச்சும் உங்க மேல சந்தேகப்படுறாங்க? ஏன் அந்த சந்தேகம் வருது பெண்கள் மேல? ஆமா, அந்த டீனேஜ் பொண்ணுங்க பேசினாலே சந்தேகப்படுவாங்க கண்டிப்பா. அது எதனால அப்படி சந்தேகப்படுறாங்க? ஏன் ஆண்களுக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்கா? இல்ல, ஆண்களையும் சந்தேகப்படுறாங்கல்ல. கண்டிப்பாங்க. அதான் எதனால இந்த மாதிரி சந்தேகம் வருது அதான் நான் கேக்குறேன். அது தப்பா போயிடுவாங்களோ அப்படின்னு நினைச்சு சந்தேகப்படுறாங்க. அந்த வயசுல பேசினாலே காதலாதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பெரியவங்களுக்கெல்லாம். ஓகே ஓகே. அது ரொம்ப நாள் போன்ல பேசினா கண்டிப்பா அது வந்து ஒரு லவ் தான் அப்படின்னு. கண்டிப்பா கண்டிப்பா. அதனாலதான் சந்தேகம் வருதுன்னு சொல்ல வரீங்க? கண்டிப்பா. அப்படி பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேர் இப்போ வந்து நிறைய பேர் ஜாப் போறவங்க இருக்காங்க, கம்பெனி ஆபீஸ் போறவங்க இருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது மேரேஜ் ஆனவங்க பேசுறது வேற, மேரேஜ் ஆனவங்க டீனேஜ்ல இருக்கிறவங்க பேசுறது வேற. ஓ, மேரேஜ் ஆயிடுச்சா நம்ம பேசலாம். ஆமா, அப்ப சந்தேகப்பட்டு ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. அப்படி நம்ம சொல்ல முடியாது. அப்பீஸ் நிறைய பேர் சந்தேகப்படுறவங்க இருக்காங்கல்ல. இருக்காங்க. ஓகே, ரொம்ப நன்றி திவ்யா பாரதி கால் பண்ணதுக்கு. உங்களுக்காக ஒரு அழகான பாடல் ஒண்ணு வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, நம்ம ப்ரீவியஸ் காலருக்காக ஒரு அழகான பாடல் ஒன்று இனிது படத்துல இது ஒரு என்ஜாய்மெண்ட்டான சாங் ஒன்று பார்த்து என்ஜாய் பண்ணோம். நம்ம ஷோவில் வந்து என்ன டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேங்க. தயவு செஞ்சு அந்த ஆண்கள் கால் பண்ணாதீங்க. அப்படி ஆண்கள் கால் பண்ணீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க பெண்கள்கிட்ட கால் கொடுங்க. ஏன்னா இது வந்து பெண்களுக்கான ஒரு நிகழ்ச்சி. ஸோ உங்கள் வீட்டில் இருக்க பெண்கள்கிட்ட உங்கள் ஃபோன் கொடுங்க. ஓகேங்களா? நம்ம டாபிக் பார்த்தீங்கன்னா வந்து பொதுவாக சந்தேகப்படுறது. அதாவது ஏதாவது ஒரு விஷயம் பண்ணனாலும் ஆகட்டும், இல்லை ஒரு ஃபோன் பேசினாலும் ஆகட்டும், எப்பயுமே வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சந்தேகம் வருது. வீட்டில் இல்லை ஃப்ரெண்ட்ஸோட லைஃப்ல நிறைய பேர் இடத்துல வந்து நம்ம அந்த சந்தேகத்தை பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பெண்கள் வந்து இப்போலாம் வந்து ஐடியில் வந்து ஜாப் வேலைக்கு போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நைட் ஷிஃப்ட் போயிட்டு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் வந்து சிலவங்க வந்து ரொம்பவே சந்தேகப்படுறாங்க. அதை என்னடா இவ்வளோ லேட் ஆகுது, ஏன் இவ்வளோ லேட்டு, அந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் நிறைய வருது. நம்ம ஷோட அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ. சரி, ஓகே. காலர் வரதுக்கு நம்ம ஹலோ வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சத்யா. சத்யா, எங்க கால் பண்ணிருக்கீங்க? நாங்க செல்லூர்ல இருந்து பேசுறோம். ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஏன் ரொம்ப டல்லா பேசுறீங்க? நல்லாதான் பேசுறேன். நல்லாதான் பேசுறீங்களா? ஏன்னா ரொம்ப லோவா கேக்குது, ரொம்ப டல்லா அப்படியே சோகமா. இல்ல நல்லாதான் பேசுறேன், உங்களை பாத்துக்கிட்டே தான் பேசுறேன். என்னை பாத்துக்கிட்டே பேசினா எப்படி நீங்க பேசுறது எங்களுக்கு புரியும்? இல்ல, சவுண்ட கம்மியா வச்சுட்டு உங்களை பாத்துட்டு பேசிட்டு இருக்கேன். ஓகே, அப்ப என்ன வச்சுட்டே இருக்கேன்னு சொல்ல வரீங்க? ஆமா. ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன். எத்தனை வருடம் ஆகுது திருமணமாயி? எனக்கு 5 வருஷம் ஆகுது. 5 வருஷம். பசங்க என்ன இருக்காங்களா? 2 குழந்தைங்க, 2 பெண் குழந்தைங்க. 10 நிமிஷம் மேல எக்ஸ்ட்ராவா ஆயிடுது.
அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அந்த இடத்துல சந்தேகம் வரும். யார்கிட்ட பேசினேன், என்ன பேசினேன், ஏன் இவ்வளவு நாள் பேசினேன் அப்படின்றது சந்தேகம் வரும். அந்த சந்தேகம் எதனால வருதுன்னு நினைக்கிறீங்க பெண்கள் மேல? அப்படி எதுவும் வீட்டுல வந்தது கிடையாது. ஓகே. ஆமா. இல்ல இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸோட லைஃப்ல அப்படிதான் வந்திருக்கலாம் இல்லையா சந்தேகம்? இல்ல அப்படி எதுவும் வீட்டுல இது வரைக்கும் வந்தது கிடையாது. ஓகே. அதனால வந்து ஒரு நிமிஷம் வந்து என் தங்கச்சிட்ட கொடுக்குறேன் பேசுங்க. ஓகே. ஹலோ 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 வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. இல்ல வந்துட்டு வெளியில போயிட்டேன். வெளியே போயிட்டாங்க. வெட்கப்பட்டுட்டாங்களோ? ஆமா. சொல்ல பெண்களுக்கான நிகழ்ச்சி வெட்கமே பட வேணாம், தாராளமா பேசலான்ட்டு. சோ வந்து சந்தேகப்படலன்னு சொல்ல வரீங்க யாரும் இது வரைக்கும் உங்க லைஃப்ல? ஆமா. ஓகே. ரொம்பவே நன்றி கால் பண்ணதுக்கு. உங்களுக்காக ஒரு அழகான பாடல் ஒண்ணு வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க சத்யா. ஓகே. நம்ம ப்ரீவியஸ் காலருக்காக ஒரு லவ் சாங் ஒன்று, சூப்பராக சாங் ஒன்று பார்த்து என்ஜாய் பண்ணோம். நம்ம ஷோட அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ 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 வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், என் பேர் சாரா. சாரா எங்கேருந்து கால் பண்ணிருக்கீங்க? நான் ட்ரிச்சிலேருந்து கால் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் எம்எஸ்சி விஸ்காம் பண்ணிட்டு இருக்கேன். எம்எஸ்சி விஸ்காம். என்ன காலேஜ்? ஹோலி கிராஸ் காலேஜ். ஓகே. லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு காலேஜ் லைஃப்? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. சாப்பிட்டீங்களா காலையில டிஃபன்? முடிச்சாச்சு அதெல்லாம் எப்பயும். ரொம்ப டல்லா பேசுறாங்க இருக்கு எனக்கு என்னமோ. அப்படியா? கொஞ்சம் உடம்பு முடியல தான், அதான் காலேஜ் கட் அடிச்சிட்டேன். காலேஜ் கட் அடிச்சுட்டு ஷோ பார்த்துட்டு இருக்கீங்க? கரெக்ட். ஓகே. நம்ம ஷோட டாபிக் தெரியுமா இன்னைக்கு? பார்த்துட்டு இருந்தேன். ஓகே. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன் வந்து சந்தேகம் வருது பெண்கள்? அது அது வந்து வீட்டில் ஒரு பையன் லவ் மேரேஜ் பண்ணால் கூட சாதாரணம் எடுத்துப்பாங்க ஈஸியாக. ஆனால் பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணால் மட்டும் அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துப்பாங்க. எப்பவுமே பெண்கள் பண்ணுற விஷயம் அது பெருசாக தெரியும். ஒரு ஆண் தப்பு பண்ணால் அது அந்தளவு தெரியாது, அதே ஒரு பெண் தப்பு பண்ணிட்டு அது ரொம்ப பெருசாக தெரியும். எதனால அப்படி தெரியுது உங்களுக்கு? அந்த மாதிரி நினைக்கிறாங்க, ஏன் சந்தேகப்படுறாங்க? அது வீட்டுல வந்து பெண்களை தான் வந்து ஒரு மதிப்பான ஒரு விஷயமாவும் நினைப்பாங்க. ஒரு பெண் குழந்தை பிறந்தாலே வீட்டுல ரொம்ப ஒரு மரியாதையா மதிப்பா ஒரு சந்தோஷம் அதிகமா இருக்கும் ஒரு பையன் பிறக்கிறத விட. சோ அதனால ஒரு பெண்ணை தான் வந்து ரொம்ப ஒரு குடும்பத்தோட ஒரு இதா நடிச்சிட்டு இருப்பாங்க. சோ அவங்க எதுவும் தப்பா போயிடக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அது சந்தேகம்னு நம்ம சில பேர் வீட்டுல வந்து, எங்க வீட்டுல சந்தேகம்னு பட மாட்டாங்க, ஆனா எதுவும் தப்பா போயிடக்கூடாது அப்படின்ற சில விஷயங்கள் பண்ணுவாங்க. ஒரு பயத்துல சில விஷயங்கள் சொல்லுவாங்க. ஒரு நைட்டு ஃப்ரெண்ட்ஸோட சுத்திட்டு 10 o'clock வந்து எல்லா அம்மாவும் திட்டதானே செய்வாங்க. சோ அந்த மாதிரி திட்டுவாங்க. ஆனா 8 o'clock அந்த மாதிரிலாம் வா அப்படின்னா ஒரு 10 o'clock சுத்திட்டு அந்த திட்டு வாங்கிருக்கீங்களா? நிறைய ஃப்ரெண்ட் வீட்டுக்குலாம் பேச போனோம்னா அது கண்டிப்பா 10 o'clock ஆயிடும். 10 o'clock போய் திட்டு வாங்கிருக்கேன். எக்ஸ்பீரியன்ஸ் பேசுது போல இவ்வளவு. கரெக்ட். ஓகே. ரொம்ப நன்றி சார் கால் பண்றதுக்கு. உங்களுக்காக ஒரு அழகான பாடல் ஒண்ணு வருது, அதை என்ஜாய் பண்ணுங்க. ஓகே. ப்ரீவியஸ் காலருக்காக ஒரு அழகான பாடல் ஒண்ணு பார்த்து என்ஜாய் பண்ணோம். நம்ம ஷோவோட அடுத்த புதுமை பெண் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. நான் ரஞ்சினி பேசுறேங்க. ரஞ்சினி எங்கேருந்து கால் பண்ணிருக்கீங்க? சிதம்பரத்துல இருந்து பேசுறேன். சௌமியானா? ஓகே. எப்படி இருக்கீங்க ரஞ்சினி? நல்லா இருக்கேன் சௌமியா. ஓகே. என்ன சௌமியா சௌமியா நம்ம பர்டிகுலரா பேர் சொல்லிட்டு? இல்ல நான் உங்கள்கிட்ட 2 தடவை பேசிட்டேன். இல்ல ஞாபகம் இருக்கு. அப்கோர்ஸ் நீங்க ரெகுலர் கால்ன்றது நல்லாவே ஞாபகம் இருக்கு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சௌமியா. உங்களுக்கு சுடிதாரோட வெஸ்டர்ன் ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்பவே நன்றி ரஞ்சினி உங்களுக்கு சொன்னதுக்கு. ஓகே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டுல? நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன். எத்தனை வருடம் ஆகுது மேரேஜ் ஆகி? நான் 5 மாசம் தான் ஆகுது எனக்கு கல்யாணம். ஓகே 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 சொன்னீங்களா? ஓகே. கங்க்ராச்சுலேஷன். ரொம்பவே ஓகே. நம்ம ஷோட டாபிக் தெரியுமா இன்னைக்கு? கேட்டேன் சௌமியா. ஏன் பொண்ணு இந்த மாதிரி பேசுறாங்கன்னு சொல்லிருந்தீங்க. ஏன் அந்த மாதிரி நம்பிக்கை இல்லாம இருக்காங்க? அது வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த சொசைட்டி பேசுறது ஒரு ஆம்பளை தப்பு பண்ணா அது பெருசா தெரியாது. கண்டிப்பா கண்டிப்பா. அதே ஒரு பொண்ணு தப்பு பண்ணா அது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். எங்க போய் எங்க வருதோ கண்டிப்பா தெரியும். அது வந்து ஏன் அதனால அந்த சந்தேகம் ஏன் வருது அந்த இடத்துல? அது சந்தேகம் அப்படிங்கறது வந்து வர்றதுக்கு காரணமே இப்படி நடந்துருச்சுன்னா என்ன பண்றது, வீட்டுக்கு வீடு நம்ம கதையை பேசிட்டாங்கன்னா என்ன பண்றது, நம்ம பொண்ணை பத்தி இப்ப வீட்டுக்கு வீடு பேசிட்டாங்கன்னா என்ன பண்றது. அதாவது ஒரு பயம் இருக்கு, அது அப்படியே சந்தேகமா வருதுன்னு சொல்ல வரீங்க? ஆமா. அது வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீட்டுக்கு வாழ போகணும் இல்லையா? கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இல்லையா பொண்ணுக்கு? கண்டிப்பா கண்டிப்பாங்க. அதனாலதான் நான் இப்படி நினைக்கிறேன். உங்க எக்ஸ்பீரியன்ஸ் போல 5 மாசத்துல நீங்க மேரேஜ் ஆகி ரொம்ப பக்கமா பேசுறீங்க போல, அதனாலதான். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். ரொம்பவே நன்றி கால் பண்ணதுக்கு. உங்களுக்காக ஒரு அழகான பாடல் ஒண்ணு வருது, பாருங்க ரஞ்சினி, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.
ஓகே, நம்ம ப்ரீவியஸ் அண்ட் ரெகுலர் காலர் ரஞ்சினிக்காக ஒரு சூப்பர் சாங் ஒன்று பார்த்து என்ஜாய் பண்ணோம். இதே மாதிரி ரஞ்சினி எப்பயுமே அடிக்கடி கால் பண்ணிட்டே இருங்க. ஓகே, இப்போ நம்ம ஷோட அடுத்த காலர் எங்கேயுது கால் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் என்ன கருத்து சொல்கிறாங்கன்னு பார்க்கலாங்க. ஆனால் அது மாதிரி ஒரு பிரேக் போயிட்டு வரலாம். பிரேக். வெல்கம் பேக் டு யுவர் ஃபேவரட் ஷோ புதுமை பெண் வித் மீ சௌமியா. நம்ம ஷோவோட டாபிக் இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்பிக்கை இல்லை. அது நிறைய பேர் வீட்டில் வந்து நம்பிக்கையே வச்சிருக்க மாட்டாங்க பெண்கள் மேலே. அது வந்து சந்தேகப்படுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு பொதுவாக ஒரு ஃபோன் பேசினாலோ இல்லை எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வராங்க, ஒரு ஃபங்க்ஷன் இல்லை வந்து ஜாப் என்னைக்கா போயிட்டு வந்து லேட்டாக வராங்க, அதாவது ரெகுலராக ஒரு 8 o'clock வரவங்க கொஞ்சம் லேட்டாக ஒரு 9 o'clock வராங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக சந்தேகப்படுவாங்க. ஏன் இவ்வளோ லேட், என்ன பண்ண, எங்கே போனேன் அப்படின்னு நிறைய கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. அதுவே அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க பெண்கள். அதனால ஏன் அந்த மாதிரி சந்தேகம் வருது, எதனால அப்படி பெண்கள் மட்டும் சந்தேகப்படுறாங்க, ஏன் அதே நேரத்தில் அந்த ஆணும் அந்த வீட்டில் இருப்பாங்க கண்டிப்பாக, ஆனால் நானும் வந்து சந்தேகப்பட மாட்டாங்க பொதுவாகவே, ஏன் அந்த பெண்கள் மட்டும் பர்டிகுலராக சந்தேகப்படுறாங்க அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு நம்ம ஷோவில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், என்னோட பேரு வைஜெயந்தி. வைஜெயந்தி எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நான் ஒன் வேர்டா சொல்லிட்டு இருக்கீங்க. ஒன்னு வேடா சொல்றேன், சரி 2 வேடா சொல்றேன். இப்ப என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன ஆபீஸ்? நான் ஆபீஸ்ல ஒரு ஆபீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. திருமணம் ஆயாச்சு உங்களுக்கு? இல்ல, இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க லைஃப்? ஆபீஸ் மட்டும் போயிட்டு சைடுல தான் லவ் ஓடுமே. ஓடிட்டு இருக்கும், அதெல்லாம் கண்டுக்கூடாது இல்ல. பாத்துங்க, உங்க பேரண்ட்ஸ் பாக்கறாங்க ஷோ. அவ்வளவுதான் அப்புறம் உங்களுக்கு. ஓகே, நம்ம ஷோட டாபிக் தெரியுமா இன்னைக்கு? தெரியலங்க. அதை பத்தி சந்தேகப்படுறது. பெண்கள் வந்து பொதுவா வந்து எல்லாருமே சந்தேகப்படுறாங்க. அது எதனால அப்படி சந்தேகப்படுறாங்க? நம்பிக்கை இல்லாம. நம்பிக்கை இல்லாமதான் சந்தேகப்படுறாங்க. அதான் எதனால அப்படி சந்தேகப்படுறாங்க? என்னன்னா பெண்கள் வந்து அவங்களோட ஆக்டிவிட்டிஸ்ல தான் இருக்கு. அவங்க நல்லா என்ன சொல்றது, நல்லா நடந்துக்கிட்டானா ஏன் மத்தவங்க சந்தேகப்பட போறாங்க? இல்ல நல்லா நடந்துட்டா கூட இப்போ சப்போஸ் நீங்க வெளியே போயிட்டு வரீங்க, கொஞ்சம் லேட்டா ஆகும், அப்ப கண்டிப்பா அந்த வீட்டுல வந்து சந்தேகப்படுவாங்க இல்லையா? அதான் நம்ம அதாவது என்ன சொல்றோம்னா, ஒருத்தவங்களோட இதை வந்து நம்ம அவங்க நல்ல மனசு இருந்தாங்கன்னா சந்தேகப்பட மாட்டாங்க. புரியுதா? நீங்க எத்தனை மணிக்கு வந்தாலும். ஓகே ஓகே. அதாவது எல்லாருமே நல்ல மனசு வேணும்னு சொல்ல வரீங்க. நல்ல மனசு வேணும். இப்போ வந்து சந்தேகப்படுறாங்களா, அது அவங்க கண்டுக்கூடாது. ஏன்னா ஒருத்தவங்களோடது அவங்க சந்தேகப்பட்டு தான் இருப்பாங்கன்னா அதை பத்தி அவங்க ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்றேன். ஃபீல் பண்ணக்கூடாது. ஒரே மாதிரி சந்தேகப்பட்டுட்டே இருந்தா கண்டிப்பா எல்லாரும் ஒரு ஃபீல் ஹர்ட் ஆகும்ல, என்னடா இப்படி நம்ம சந்தேகப்படுறாங்க. அவங்களோட ஆக்டிவிட்டி இப்படிதான் அப்படின்னு சொல்லி அவங்கள அவாய்ட் பண்ணிடணும். அவாய்ட் பண்ண. ஆமா, அதுக்கு அம்மா அப்பா சந்தேகப்பட்டாங்க அவாய்ட் பண்ண முடியாதுங்க. நம்ம அந்த சந்தேகப்படாததுக்கு நடந்துக்காம கொஞ்சம் குறைச்சுக்கணும். நீங்க 8 மணிக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டேன்னா முடிஞ்சு போச்சு. ஓகே, ரொம்பவே நன்றி கால் பண்ணதுக்கு. உங்களுக்காக ஒரு அழகான பாடல் ஒன்று வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ப்ரீவியஸ் காலருக்காக அரவான் படத்துல ஒரு சூப்பர் ரொமான்டிக் சாங் ஒன்று பார்த்து என்ஜாய் பண்ணோம். நம்ம ஷோட அடுத்த காலர் அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ. ஹலோ. ஹலோ, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. இளமதி பேசுறேன் மேம். இளமதி, எங்க கால் பண்ணிருக்கீங்க? நாங்க மணப்பாறையில இருந்து பேசுறோம். மணப்பாறை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் மேம். டிவி பார்த்துட்டே பேசுறீங்களா? டிவி பாத்தீங்கன்னா நீங்க பேசுறது எதுவுமே இங்க புரியாது. அப்புறம் சரிங்க மேம், பாக்கல. ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன் மேம். எத்தனை வருடம் ஆகுது திருமணம் ஆகி? 2 years ஆகுது மேம். 2 years. ஓகே, பசங்க இருக்காங்களா? இல்லைங்க மேம். ஒன்னும் இல்ல. ஓகே, என்ஜாய் பண்றீங்க போனோம். ஆமாங்க மேம். ஓகே, நான் ஷோட டாபிக் தெரியுமா இன்னைக்கு? லேடிஸ் வந்து ஏன் சந்தேகப்படுறாங்கன்னு சொல்லி கேட்டேன். லேடிஸ வந்து ஏன் சந்தேகப்படுறாங்க? லேடிஸ் ஏன் வந்து சந்தேகப்படுறாங்க பொதுவா? அதுக்கு காரணம் வந்து நான் லேடிஸ் எல்லாருமே பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி மேம், ஓப்பனா இருந்தா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓப்பனா இருந்தா ஒரு சில இடத்துல வந்து சந்தேகம் வருது இல்லையா? பொதுவா வீட்டுல எல்லா வீட்லயுமே வரக்கூடிய ஒரு விஷயம். அது ஏன் பர்டிகுலரா பெண்கள் மேல மட்டும் வருதுன்னு தான் நான் கேக்குறேன். பெண்கள் மேல மட்டும் வர்றதுக்கு காரணம் வந்து பெண்கள் வந்து எல்லாத்தையும் ஓப்பனா பேசுறது இல்ல மேம், பசங்கள மாதிரி. பசங்க ஓப்பனா பேச ஃபீல் பண்றீங்க நீங்க? ஆமா, அதெல்லாம் நல்லா ஓப்பனா பேச பண்ணாலும் அவங்க சொல்லிடுறாங்க. ஆனா லேடிஸ் வந்து அந்த மாதிரி தப்பு பண்ணா அது எங்க எல்லாம் திட்டுவாங்களோன்னு. ஆனா அது எல்லாரும் சொல்ல முடியாது. இப்ப நான் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஓப்பனா தான் இருப்பேன், எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். அப்போ உங்க வீட்ல டவுட் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? எங்க வீட்ல தான் டவுட் பட்டத்துல வரைக்கும். அப்படிங்களா? ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. உங்களுக்காக ஒரு அழகான பாடல் ஒன்று வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.
காலருக்காக ஈரம் படத்துல இது ஒரு சூப்பர் சாங் ஒன்று பார்த்து என்ஜாய் பண்ணோம். இன்னைக்கு நம்ம ஷோட எண்டுக்கு வந்துட்டோங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஷோல என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ணோம்னா வந்து நம்பிக்கை இல்லாமல் சந்தேகப்படுறது பெண்களை. பொதுவாக எல்லாரும் வந்து ஏன் சந்தேகப்படுறாங்க அப்படின்ற பற்றி இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ணோம். இன்னைக்கு கருத்தை வந்து சொல்லிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா ஒரு காலர் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி ஓப்பன் டைப்பாக இருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல சந்தேகம் வராதுனாங்க. அதே நேரத்தில் இன்னொரு காலர் என்ன சொன்னாங்க, இல்லை உண்மையே சொன்னால் அந்த இடத்துல கண்டிப்பாக சந்தேகம் வராதுனாங்க. கண்டிப்பாங்க, அதாவது ஒரு பெற்றோர்களாக இருக்கட்டும் இல்லாட்டி வந்து ஹஸ்பண்டாக இருக்கட்டும், கண்டிப்பாக ஒரு ஒய்ஃபை வந்து சந்தேகப்படவே கூடாதுங்க. அப்படி அந்த இடத்துல சந்தேகம் வந்துச்சுன்னா வந்து லைஃப் வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக போகும். என்னடா இப்படி சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி போயிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களோட ஒய்ஃப் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல சந்தேகம் வரவே வராது. சந்தேகம் இல்லாமல் கண்டிப்பாக வாழுங்க அப்படின்றதான் என்னோட கருத்து. இன்னைக்கு இந்த ஷோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இதே மாதிரி அடுத்த ஷோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். Until then, bye from your sweetheart Soumya.